ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6. பதம் 5. சா உத்தீர்ய குபாத் சுஷ்ரோணி தம் ஏவ சகமே கில தயாவிருதம் சமுத்வீக்ஷ்ய பஹ்வ்யோ அஜாக காந்த காமினி. பதம் 6. பீவானாம் சமஸ்ருலம் பிரேஷ்டம் மீட்வாம்சம் யாபகோவித்தம் ச ஏகோ ஜௌருஷஸ்தாசாம் பஹ்வீனாம் ரதிவர்தனக ரேமே காம கிரக கிரஸ்த ஆத்மானம் ந அவபுத்தயத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சா அந்த பெண் ஆட்டை உத்தீரிய வெளியேற்றி குபாத் கிணற்றிலிருந்து சுஷ்ரோனி அழகிய இடைகளை உடைய தம் ஆணாட்டிடம் ஏவ உண்மையில் சகமே தன் கணவனாக பெற விரும்பியது. கில உண்மையாகவே தயா அதனால் விரதம் ஏற்கப்பட்டதை சமுத்வீக்ஷ்ய கண்ட பஹ்வ்ய வேறு பல அஜா பெண் ஆடுகள் காந்த காமினி அந்த ஆண் ஆட்டை தங்கள் கணவனாக அடைய விரும்பி பீவானாம் அதிக பலமும் உறுதியும் சமஸ்ருலம் அழகிய மீசையும் தாடியும் உள்ள பிரேஷ்டம் முதல் தரமான மீட்வாம்சம் கூடும் திறமையும் யாபகோவிதம் உடலுறவு கலையில் திறமையும் ச அந்த ஆணாடு ஏக தனியாக அஜௌருஷ ஆடுகளின் நாயகனான தாசாம் எல்லா பெண்ணாடுகளின் பஹ்வீனாம் பெரும் எண்ணுக்கீழுள்ள ரதிவர்தன காம இச்சையை அதிகரிக்க இயலும். ரேமே அது அனுபவித்தது காம கிரக கிரஸ்த காம இச்சை என்னும் பேய் பிடித்து ஆத்மானம் அதன் சொந்த ஆத்மாவை நான் இல்லை அவபுத்தியத புரிந்து கொள்ள முடிந்தது. டிரான்ஸ்லேஷன். அழகிய இடைகளையுடைய அந்த பெண்ணாடு கிணற்றிலிருந்து வெளியேறி மிகவும் அழகான அந்த ஆண் ஆட்டை கண்டு அதையே தன் கணவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பியது. பெண்ணாடு அப்படி செய்ததும் ஆண் ஆட்டின் அழகிய தேக அமைப்பையும் அழகிய தாடி மீசைகளையும் கண்டு வேறு பல திறமையையும் கண்டு வேறு பல பெண் ஆடுகளும் அதையே தங்கள் கணவனாக ஏற்க விரும்பின. எனவே பேய் பிடித்தவன் வெறித்தனத்தை காட்டுவது போல பல பெண் ஆடுகளால் கவரப்பட்ட அந்த சிறந்த ஆண் ஆடு காமத்தில் ஈடுபட்டு இயல்பாகவே தனது உண்மையான கடமையாகிய தன்னுணர்வை ஆத்ம உணர்வை மறந்தது. பர்போட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பௌதீகவாதிகள் உடல் இன்பத்தில் அதிகமாக கவரப்பட்டுள்ளனர் என்பதில் சந்தேகமே இல்லை. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம். ஒருவன் உடலுறவு வாழ்வை மனப்பூர்வமாக அனுபவித்து மகிழும் பொருட்டு ஒரு குடும்பஸ்தனாகிறான் என்றாலும் அவனுக்கு அதில் ஒருபோதும் திருப்தி ஏற்படுவதில்லை. இத்தகைய காம இச்சை கொண்ட பௌதீகவாதியொருவன் இந்த ஆண் ஆட்டை ஒத்தவன். ஏனெனில் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படவிருக்கும் ஆடுகள் கொல்லப்படுவதற்கு முன்னால் வாய்ப்பு கிடைக்கும் போது உடல் சுகத்தை அனுபவிக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஆனால் மனிதர்களோ தன்னுணர்வு பெற வேண்டியவர்கள். தபோ திவ்யம் புத்திரகோ ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வ அனந்தம். மனித வாழ்வு உடலுக்குள் உள்ள ஆத்மாவை அறிவதற்கென உள்ளது. தேகினோஸ்மின் யதா தேகே. முட்டாள் பௌதீகவாதி தான் உடல் அல்ல உடலுக்குள் உள்ள ஆன்மீக ஆத்மா என்பதை அறிவதே இல்லை. ஆனாலும் ஒருவன் தனது உண்மை நிலையை புரிந்து கொண்டு தேக சிக்கலிலிருந்து விடுவிக்கக்கூடிய அறிவை வளர்க்க வேண்டும். துரதிர்ஷ்டசாலி ஒருவன் பேய்களால் பீடிக்கப்பட்டு வெறித்தனத்துடன் நடந்து கொள்வது போல காமம் எனும் பேயால் பீடிக்கப்படும் ஒரு பௌதீகவாதி தேகாபிமான வாழ்வில் பெயரளவேயான சுகத்தை அனுபவிக்கும் பொருட்டு தனது உண்மையான கடமையை மறந்தே விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.